பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: மண்ணிலும் அற்புத வாழ்வு, விண்ணிலும் நிரந்தர வாழ்வு. ஆதார வசனம் சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர்தாம் நம்மை முதலில் தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றில் நாம் இருக்கும்போதே முன்குறித்தார். உலகத் தோற்றத்திற்கு முன்பே அழைத்தார், நீதிமான்களாய் மாற்றினார், மகிமைப்படுத்தியும் வருகிறார். ரோமர் 8:30. இந்த ப்ராசஸ் அவர் ஒன்றை கூட மிஸ் பண்ணுவதே இல்லை, தாண்டி போவதும் இல்லை, மறப்பதும் இல்லை, மறுக்கிறதும் இல்லை. யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து வருகிறார். எதற்காக? நாம் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்வை வாழ்ந்து சுகமாய், ஆரோக்கியமாய், செழிப்பாய் வாழ்ந்து மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படும் வகையில் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். இதை நாம் மறந்து விடுகிறோம். ஏதோ நம்மளை போட்டு பெரம்ப வச்சு அடிக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பரத்திலும் அவரோடு யுக யுகமாய் வாழவே நம்மை தெரிந்து கொண்டார், சுதந்திரமாக்கி கொண்டார். நாம் சொல்கிறோம் கர்த்தர் என் சுதந்திரம். கர்த்தர் சொல்கிறார் நீ என் சுதந்திரம்ங்கிறார், என் மகிமைங்கிறார், என் பலன்கிறார். அடேங்கப்பா, ஸ்தோத்திரம். நமக்கு பூலோக வாழ்வும் உண்டு, பரலோக வாழ்வும் உண்டு. இரண்டிலும் நிறைவாக வாழவே நம்ம சுதந்திரமாக்கி கொண்டார். பூமியிலே உனக்கு வீடு இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை, இங்கு உனக்கு சுகம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, இங்கே நீ அழுது கொண்டிருந்தால் பரவாயில்லை, அந்தஸ்து செல்வாக்கு செழிப்பு இல்லாவிட்டால் பரவாயில்லை, பரத்தில் உனக்கு எல்லாமே இருக்கிறது. அங்கே கண்ணீரே இல்லை, பசியும் இல்லை, தாகம் இல்லை, ஒன்றும் இல்லை என்று ஒரு வாழ்வை மையப்படுத்தி அவர் பேசவே இல்லை. மனிதர்கள் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது நான் பரலோகம் போயிட்டா பரவாயில்லை, அதை எப்படியாவது நிச்சயம் கூட்டிகிட்டு போவார். அந்த தெளிவு இருக்க வேண்டும். அந்த பரலோகம் போகிறதே குறிக்கோளாக பேசுகிறார்கள். ஏன் பூமியிலே வாழ வேண்டாமா? பூமியிலே இயேசுநாதர் வேண்டாமா? பூமியில் இயேசுநாதர் அவருக்கு பிடிக்கவில்லையா? பிடிக்கவில்லை இருந்தால் எத்தனை இதுக்க வாக்கு, எத்தனை நியாய பிரமாணம், எத்தனை கட்டளைகள், எத்தனை சர்ச்? இங்கே பூமியில் நிறைவாக வாழ வேண்டும், திருப்தியாக வாழ வேண்டும், சுகமாக, சாட்சியாக, ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நல்ல பிள்ளைகளை வளர்த்து கர்த்தருக்குள் வளர்த்த வேண்டும், மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் அளவிற்கு நான் வாழ வேண்டும். இப்படி நீங்கள் உயர்ந்து கொண்டு போகிறீங்க, பிள்ளைக்கு இவ்வளவு அருமையாக இருக்கிறதே, இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். பூமியிலே நம்மை அழைத்தவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்பதுதான் அவரது சித்தம். அதற்குத்தான் இத்தனை வாக்குகள், பிரமாணங்கள், நெறிமுறைகள், கட்டளைகள். இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்ட அன்றே உஸ்ஸுன்னு அனுப்பியிருப்பாரே, போயிருங்க. யோசித்து பாருங்கள். இங்கே நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டதினால் பெற்ற பாக்கியங்கள் என்ன? கர்த்தர் தெய்வமாக கொடுக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், வேதம் வாசிக்கிறோம், அவருக்கு பயந்து நடக்கிறோம், அவர் சத்தத்தை கேட்கிறோம், கீழ்ப்படுகிறோம். இதில் என்ன நமக்கு லாபம்? நாம் ரட்சிக்கப்பட்டோம். லாபத்தை பெற்றதுனால் நாம் செய்கிறோம். அவர் கொடுத்து விட்டார். அவர்தான் முதலில் அன்பு செலுத்தினார், ரட்சித்தார், ரட்சிக்கப்பட்டு விட்டோம். பாவத்திலிருந்து முழு விடுதலை. இனி பாவத்திற்கு நம்மேல் ஆளுகை கிடையாது, அணுக முடியாது. கடைசியில் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை, நித்திய ஜீவன் உண்டு. இதையெல்லாம் நம்ம கொடுத்து அலங்கரித்து விட்டார். அதன் பின் தான் நம்மளை எதிர்பார்க்கிறார். இந்த ஒப்பற்ற ஆசீர்வாதத்தை, பாக்கியத்தை நாம் மேன்மையாக எண்ணுவதே இல்லை. நமக்கு இருக்கிற ஞான பலத்தை நமக்கு புரிவதே இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய மேன்மையை நாம் எடுப்பதே இல்லை. அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி உலகத்தை பார்த்து ஏமாந்து போகிறோம். நாம் எப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றுள்ளோம் என்ற மகிழ்ச்சியும் நன்றியும் இல்லாததனால் பிசாசு நம்மை எளிதாக அவனது வஞ்சக வலைக்கில் இழுத்துக் கொள்கிறார். அடுத்து நாம் ஒப்பற்ற வாக்குத்தத்தங்கள் பெற்றுள்ளோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் யாருக்காவது உண்டா? உடன்படிக்கையின் பிள்ளைகள். இயேசு அப்பா தேவனோடு நமக்காக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள நமக்கு எந்த தகுதியும் இல்லை. நமக்காக இயேசு தம் பரிசுத்த இரத்தத்தை முழுவதையும் கொட்டி விளக்கிரயமாக செலுத்தி, என் பிள்ளைக்காக நான் செலுத்தி விட்டேன் என்று செலுத்தி, தம் ஜீவனை நமக்காக கிருபாதார பலியாக வார்த்து, ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், அதையே அவர் ருசி பார்த்தார். பிதாவோடு நித்திய உடன்படிக்கை நமக்காக இயேசு பண்ணி கொண்டார். இப்பொழுது பிதா நம்மளை தனியாக பார்ப்பதில்லை, இயேசுவுக்குள் பார்க்கிறார், அந்த நீதிமானுக்குள் பார்க்கிறார், நீதியாக பார்க்கிறார், நம்மளை பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கும்போது நீங்கள் ஏங்க உங்களை தாழ்த்தி கொள்கிறீர்கள்? பிதாவே நம்மளை அப்படித்தாங்க பார்க்குறாரு. பரிசுத்தவான்கள் என்று சொல்லித்தானே அழைக்கிறார்.
ஜீவனை கொடுத்து சரீரம் பிற்கப்பட்டு பிளக்கப்பட்டு அத்தனை வேதனை அடைந்து சம்பாதித்து நமக்கு இலவசமாய் கொடுத்த இந்த ரட்சிப்பை நாம் எப்படி லகுவாக எடுத்துக்கொள்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். சபைக்கு போகிறதுக்கு யோசிக்கிறோம், அது கட்டளை. சபை கூடுதலை விட்டுவிடாது இருங்கள் என்பது கட்டளை. அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? எப்பேற்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம்? நம்பினேன், அறிக்கை செய்தேன், கிருபையால் ரட்சிக்கப்பட்டு லகுவாக சொல்லிவிடுகிறோம். இதை இலவசமாய் கொடுத்தால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். எதையும் செலுத்தி நாம் பெறவே முடியாது. இப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்ற நம்மை பாதுகாத்து வழி நடத்தி உருவாக்கி உயர்நிலைக்கு கொண்டு போக பரலோகம் பொறுப்பெடுத்து கொண்டது. ஆவியானவர் பொறுப்பெடுத்து கொண்டார். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் இதற்காக பூமியிலே அனுப்பி நமக்குள் தாகத்தை வைத்து கேட்க வைத்து நிரப்பியுள்ளார். அவர் நீதியுள்ள தேவன். வழியை மடியை பிடித்து மாங்காய் போடுவதில்லை. இந்த ப்ராசஸ் நம்மளை செய்ய வைத்து ஆவியெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவர் வேலையை ஊழியத்தை நமக்குள் செய்வார். நாம் அனுமதிக்க வேண்டும். அதற்காகத்தான் சுயத்தை கொடுத்திருக்காரு. இந்த சுயம் போய் முன்னாடி நின்று நான் பார்த்துக்கிறேன் என்று போகக்கூடாது. சுயத்தை பின்னடக்கி வைத்து ஆவியானவர் முன்னால் வைக்கணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்வு. நம்மை உருவாக்கி கொண்டே உயர்த்துகிறார். இதற்கு ஆலோசனை கொடுக்கிறார், வாய்ப்புகள் கொடுக்கிறார், காரியங்களை வாய்க்க செய்கிறார். உருவாக்கம் இல்லாமல் உயர்வு இல்லை. நமக்கு இந்த உருவாக்கம் பிடிப்பதில்லை. உயர்வை மட்டும் நாடுகிறோம். ஒரு வீடு கொடுத்தா போதும், ஒரு 2 குழந்தைகள் கொடுத்தா போதும், அது கொடுத்தா போதும், நல்ல வேலை கொடுத்தா போதும், சுகம் கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் நாம் பார்த்துக்கிறோம். எதுவும் பார்க்க முடியாது. அந்த உள்ளான மாற்றம் இல்லாமல் வெளியரங்கமான ஆசீர்வாதம் வராது. இதுதான் இப்போது விசுவாசிகளுக்குள்ள போராட்டம். இதை புரிந்து கொண்டு ஆவியானவர் நாம் சார்ந்திருக்கும் போது நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். சத்துருவின் செயல்களை அழிக்கிறார். உலகத்தாருக்கு கிடைக்காத மேன்மையை தருகிறார். வழி நடத்துகிறார். சங்கீதம் 32:8 இதைத்தானே சொல்கிறது. நான் போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், என் கண்ணை உம்மேல் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். கேட்டீர்களா? பக்கத்து வீட்டுக்கு ஆலோசனை கொடுத்துரு, அதிலேயே கேட்டுக்கொண்டு சொல்றதுல ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நம்மேல் வைத்து கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். கீழ்ப்படிதனால் அடுத்து கீழ்ப்படிதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம். நான் கீழ்ப்படுகிறோம். ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறோம். தினமும் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். 1 நாள் 2 நாள் அல்ல. உருமாற்றம் நாம் ஆகிக்கொண்டே இருப்பதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். அதுதான் நாம் வெளிப்படுத்தக்கூடிய கனிகள், ஆவியின் கனிகள். பொறுமை, சந்தோஷம், சமாதானம், ஒரு அடக்கம், இச்சை அடக்கம், சாந்தம். 9 கனிகள் இருக்குது. வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த பக்குவ நிலையை அடைகிறோம். இந்த பக்குவ நிலையை கொண்டு வரத்தான் ஆவியானவர் அந்த பாடுபடுகிறார். இதைத்தான் சங்கீதம் 144:15 சொல்லுகிறது. இவ்விதமான சீரைப்பற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த பக்குவ நிலை அடைந்தபின் தான் அவர் கொடுப்பதில்லை. அவர் உயர்த்தி கொண்டே உருமாற்றிக்கொண்டே கொடுத்து கொண்டே வருகிறார். நாம் புரிந்து கொள்கிறோம். நம்ம இப்படி இன்னும் கொஞ்சம் கீழ்ப்படிந்தால் இன்னும் உயர்வு அடையலாம் என்று பக்குவத்துக்கு வந்து விடுகிறோம். அப்போ எவ்விதமான சீர்? நான் உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன். சங்கீதம் 144 12, 13, 14. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர விருட்சக்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்கள் போலவும் இருப்பார்கள். நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று வர்ணிக்கிறது. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். அதாவது நம்முடைய வெளிப்புறமான ஆசீர்வாதங்கள். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். சத்துரு உட்பகுதிலும் குடியோடி போகுது இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரம் உண்டாக. நம்முடைய பாதுகாப்பு. கேட்டீர்களா? எல்லா ஆசீர்வாதம் இந்த 3 வசனத்துக்குள் வந்துவிட்டது. இப்படி வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம், சித்தம், விருப்பம். அதனால தான் நாம் அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் A to Z நம் வாழ்வில் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். நாம் அவரோடு இசைந்து நடந்தால் போதும். இசைந்து நடக்க முடியாதான் போராட்டம். அடுத்து 2வது பாட்டு. கர்த்தர் நம்மை சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். 12 கோத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். ரூபன் கோத்திரத்திலிருந்து கடைசி வரலும் பென்யமீன் கோத்திரம் வரலும். இது லேவி கோத்திரத்தை தனியாக பிரித்து விட்டார். லேவிக்கு அங்கே கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது 11 கோத்திரங்களுக்கு தான் பங்கிடப்பட்டது. லேவிக்கு சுதந்திரம் இல்லை, கிடையாது. நானே சுதந்திரம், நானே அவனுடைய பங்கு என்று சொல்லிவிட்டார். அவனுக்குத்தான் ஆசாரியத்துவம், ஊழியம். அப்போ ஆசாரித்து கொண்டு வந்து படைக்கக்கூடிய படைப்புகளெல்லாம் அவனுக்கு சேர்ந்து, லேவிக்கு சேர்ந்தது. அவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இலவசமாக ஒவ்வொரு கோத்திரங்களும் கொடுக்க வேண்டும். அவருடைய ஆடு மாடுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும்.
ஏன் இஸ்ரவேல் தேசத்தை ஒரு பூமி உலகத்திலே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார், ஒரு தேசத்தை தேர்ந்தெடுத்தார், இஸ்ரவேல் தேசத்தை. இஸ்ரவேல் மக்களை இனக்கண்டு கொண்டார். எதற்காக? உலகம் முழுவதும் அவர்கள் ஒரு சாம்பிளாக வைத்தார். இவர்கள் மூலமாக வாக்கு போக வேண்டும், பிரமாணங்கள் போக வேண்டும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பது போக வேண்டும் என்பதற்காக மைய பகுதியில் தேர்ந்தெடுத்தார். அவர்களை தேர்ந்தெடுத்துத்தான் அவர்களுக்குத்தான் வாக்குத்தத்தம் கொடுத்து, அவர்களுக்குத்தான் தீர்க்க தரிசனம் கொடுத்து, தீர்க்க தரிசிகளை வைத்து எல்லாம் நடந்தது. அந்த யூத கோத்திரத்தில் தான் ஏசப்பாவும் பிறந்தார். இப்போ அப்படியே நம்ம நிலைமைக்கு வாங்க. நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்மளை ஒரு ஜனம், ஒரு கூட்டம் செலக்ட் பண்ணியிருக்கிறார். நம்மளுடைய உறவுகள்லாம் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். நம்மை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கு. எதற்காக? நம் மூலமாக அவருடைய அன்பு வெளிப்பட வேண்டும், நம் மூலமாக அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். நம்மை பார்த்து அவர்கள் நீங்கள் இப்படி ஆசீர்வாதம் எங்களுக்கு சொல்லுங்க என்று கேட்க வேண்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை உலகத்தாருக்கு சாம்பிளாக வைத்தாரோ அதுபோல நம்ம ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருப்பவர்களுக்கு வைத்திருக்கிறார். இது மறக்கக்கூடாது. அதனால தான் சுதந்திரம் என்று சொன்னார். அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் மூலமாக, தூசிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த பூமியில் அவரை ஆராதிக்கவே மகிழ்விக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக்கி கொள்ள வேண்டும். அப்போ நான் வேலை செய்ய வேண்டாமா, சம்பாதிக்க வேண்டாமா? அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சால் போதும். அவர் தமது சுதந்திரமாகிய நம்மை பாதுகாக்கிறார், வித்தியாசத்தை காட்டி ஆச்சரியப்பட வைக்கிறார். சங்கீதம் 23 வாசித்து பாருங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்மை ஆடுகளாகவும் ஏசப்பா தன்னை மேய்ப்பனாகவும் வைத்துத்தான் அதை பேசப்படுகிறது. ஆடு போய் எங்கேயாவது போய் நல்ல மேய்ச்சல் இருக்குதா, தண்ணி இருக்குதா பார்த்துட்டு வந்து ஆட்டுக்காரன்ட்ட சொல்லுதா? இல்லையே. ஆடு அமைதியாக இருந்தால் போதும், அப்படி சத்தத்துக்கு கீழ்ப்படுத்தி போனால் போதும். அவர் நல்ல இடங்களில் புல் எங்கே இருக்குதோ அங்கே காட்டுவார், தண்ணி எங்கே இருக்குதோ அங்கே காட்டுவார். உங்களுக்கு எங்கே பிஸ்னஸ் பண்ண வேண்டும், எங்கே நீங்கள் வேலை செய்யணும், எங்கே பொண்ணு எடுக்கணும், எங்கே பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அவருக்கு தெரியும். அவர் பின்னாடி நாம் போனால் போதும். அந்த வசனங்களை படித்து பாருங்கள். அதனால தான் தாவீது இதையெல்லாம் புரிந்து கொண்டு சொல்கிறான். சங்கீதம் 16:5, கர்த்தாவே நீர் என் பங்கு, என் சுதந்திரம், நீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுவீர். காப்பாற்றினாரே. நம்ம மாடா உழைத்து ஓடாக தேய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மளை எல்லாவற்றுக்கும் எழுதி செல்வார். அவர் நமது சுதந்திரம், நாம் பங்கு. தாவீது செய்த அறிக்கை அப்படியே நடந்ததே, உங்களுக்கும் அப்படியே நடக்கும். நம்முடைய கொம்பாகிய மகிமையை, நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொம்பு உண்டு, மகிமை உண்டு, வேல்யூ உண்டு. அது நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை பொறுத்து. எந்த வறட்சியான சூழ்நிலையிலும் இளைத்து போக விடமாட்டார். நாம் நம்முடைய அழைப்பையும் பங்கையும் உணர்ந்து புரிந்து அதன்படி நடக்கும்போது வாக்கு பெற்ற நீங்கள் வாக்கை பயன்படுத்தி, உங்கள் வாயை பயன்படுத்தி அதை அறிக்கை செய்து விசுவாசத்தோடு இருக்கும்போது சகலத்தையும் இந்த பூமியிலே வாழ அனுமதிக்கிறார். உங்கள் உள்ளத்திலே உருமாற்றத்தை அடைந்து உலகத்தை கலக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதே கர்த்தருடைய திட்டம், உயர்ந்த திட்டம். நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்கிறீர்கள். உங்களை குறித்து உயர்ந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அதைத்தானே வேதம் முழுவதும் எழுதி வைத்திருக்கிறார். இதனோடு இணைந்து கொள்ள வேண்டும். உங்கள் களஞ்சியம் நிரம்பும். உங்களை பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதி என்பார்கள். உங்கள் பிள்ளைகளோடு எங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வேண்டும் என்று ஏங்குவார்கள். அப்படிப்பட்ட உயர்நிலை வாழ்க்கை உங்களுக்கு தருவதற்காகத்தான் இந்த சங்கீதம் 33:12 வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கலாம். ஆம் தகப்பனே, உம்முடைய சுதந்திரமாகிய நாங்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியத்தை முழுமையும் அடைந்து எங்களையும் சாட்சியாக வாழ கிருபை தார், என்றென்று சாட்சியாக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என் மதிப்பை நான் உணர்ந்து கொண்டாலே போதும். ஒப்பற்ற வாழ்வை வாழலாம் என்பதை கண்டுகொண்டேன், கடைப்பிடிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.